سبحانك لا علم لنا إلا ما علمتنا. عليه توكلت وإليه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم صلاة دائمة متقبلة. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم صلاة دائمة متقبلة. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم صلاة دائمة متقبلة. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. வக்கீல சொல்லப்படுகிறது அத்தீன், தீன் என்பது ஷரியத்தாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தீனுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள்னு பேர் வந்துச்சுல, எவ்வளோ அர்த்தம் வைக்கலாமா? ஷரியத்துக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் யௌமுத்தீனா, யௌமுத்தீன் தீனுக்கே ஷரியத்து, ஷரியத்தின் பிரகாரம் நடந்தால் அதுக்கு சவாப் கொடுக்கப்படும். இல்லை, ஷரியத்தின் பிரகாரம் நடந்தால் கூலி கொடுக்கப்படுகின்ற அந்த நாளின் அதிபதி, ஷரியத்தின் பிரகாரம் நடந்ததற்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், நாளின் அதிபதின்னு அர்த்தம். ஷரியத் அர்த்தம் தீனுக்கு. தீனுக்கு ஜிஸான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. எப்படி அர்த்தம் இருக்க? ஷரியத்து, தாஅத்து, இபாதத்து. இபாதத்துக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், ஷரியத்துக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், நாளின் அதிபதி என்னன்னு சொல்லலாமா? வக்கீல சொல்லப்படுகிற தீன் என்பது ஷரியத்தாக இருக்கும். வக்கீல தாஅத்தாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. தாஅத்துனா இபாதத்து, வணக்க வழிபாட்டுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. தாஅத்துக்கெல்லாம் எப்போ தான் கூலி கொடுக்கப்படும்? எப்போம்ல கூலி கொடுக்கப்படும்? கியாம நாளில் தானே. இப்போ நீ இபாதத்து செஞ்சினா இப்போ எப்பொழுது கூலி கொடுக்கப்படும்? இதுக்கு இவரோட ஜோலி பார்த்துச்சுன்னா உடனே கொடுத்துரும், மாதம் முடிஞ்ச உடனே. ஆனால் அதுக்கு எப்போ தான்? கியாம நாளில் கூலி கொடுக்கப்படும் நம்ம செய்கிற அமல்களுக்கெல்லாம். அப்போ கீழ தீன், தீன் கீழ தீன், தீன் என்பது ஷரியத்தாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வக்கீல தாத்து என்றும் சொல்லப்படுகிறது. தாத்துக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி, ஷரியத்துக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. ஷரியத்தின் பிரகாரம் நடந்தால் அதுக்கு கூலி கொடுக்கப்படுற நாள். வல்மானா கருத்து யௌமு ஜிஸாயி தீன், யௌமு தீனின் பிரகாரம் ஷரியத்தின் பிரகாரம் நடப்பதற்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், தாஅத்துக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், தாஅத்துக்கு வணக்க வழிபாட்டுக்கு கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் அன்னு அர்த்தம் யௌமுத்தீனுக்கு. அந்த நாளின் அதிபதி. இந்த நாளை ஏங்க தக்சீஸ் செய்யப்பட்டிருக்கு? அதாவது தக்சீஸ் ரெண்டு வகையான மூலம் ஏற்படும். இலாபத்தின் மூலமாக ஏற்படும், சிபத்தின் மூலமாக ஏற்படும். ஜெய்துனில் ஆலிமுன, ஆலிமான ஜெய்து. ஜெய்துக்கு இது என்னவாயிருது? தக்சீஸ் ஆயிடுது. தாஜிரான ஜெய்து அல்ல. விளங்குதப்பா? யாரு கிடையாது? தாஜிரான ஜெய்து அல்ல. விளங்குதா? பொருளுடைய ஜெய்து அல்ல, செல்வமுடைய ஜெய்து இல்லை, ஆலிமான ஜெய்து தக்சீஸ் கிடைக்குது. குலாமு ஜெய்தின், ஏன்னா ஜெய்தினுடைய அடிமை. அப்போ ஜெய்துக்கு சொந்தமான அடிமைன்னு வந்துருச்சா? ஜெய்தை வச்சு குலாமுக்கு தக்சீஸ் கிடைக்குது. இலாபத்தின் மூலமாகவோ சிவத்தின் மூலமாகவோ தக்சீஸ் கிடைக்கும். இங்கே யௌமுத்தீன் என்ற முலாஃபிலையை கொண்டு தக்சீஸ் கிடைக்குது. ரைட்டா? ஏன் அப்படி? அந்த நாளுக்கு தனி சிறப்பு இருக்குது. அந்த நாளில் அவன் மட்டும்தான் அதிபதியாக இருப்பான், வேறு எவனும் கிடையாது. தக்சீசுல் யௌமி, யௌமி என்பதை தக்சீஸ் செய்திருப்பது வில் இலாபத்தி, இலாபத்தை கொண்டு தக்சீஸ் செய்திருப்பது இம்மாலி தஅலீமிஹி, அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். அவுலி தஃபர்ருதிஹி தஆலா, அந்த நாளிலே அல்லாஹ் தனித்திருப்பதனாலேயா இருக்கும். இனுஃபூதில் அம்ரி ஃபீஹி, அந்த நாளிலே காரியங்களை செல்லுபடியாக்குவது கொண்டு. இனுஃபூதில் அம்ரி ஃபீஹி, அந்த நாளிலே காரியங்களை செல்லுபடியாக்குவது கொண்டு. அந்த நாளிலே அவன் தனித்திருப்பதனாலாயிருக்கும். அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும்.
கியாம நாள் எப்படிப்பட்ட நாள்? அந்த நாள் வந்து கூலி கொடுக்கப்படுகிற நாள், ஒரு கண்ணியம். அந்த நாளில் அல்லாஹ் மட்டும்தான் அதிபதியாக இருப்பான், வேறு எவனும் கிடையாது. இந்த உலகத்துலலாம் ஆட்சி அதிகாரத்தை பிரித்து கொடுத்துட்டான். ஆனால் மறுமையில் யாருனையும் என்ன செய்ய மாட்டான், அவன் மட்டும் காரியங்களை செல்லுபடியாக்கக்கூடிய நாள்னு அர்த்தம். விளங்குதா? அப்போ அந்த நாளுக்கு கண்ணியம் ஏற்படுகிறது. தக்சீசுல் யௌமி, யௌம் என்பதை தக்சீதான் யௌமுத்தீன் வருதில்ல, தக்சீசுல் யௌம், அதாவது முலாபிலையை கொண்டு தக்சீஸ் ஏற்படும், சிவத்தை கொண்டு ஏற்படும். முலாபிலையை கொண்டு ஏற்பட்டிருக்கு. தக்சீஸில் யோமி வில் இலாபத்தி, இலாபத்தை கொண்டு யோமி தக்சீஸ் செய்திருப்பது இம்மாலி தாலீமிஹி, அந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காண்டியாக இருக்கும். அவுலி தஃபருதிஹி தாலா இன்ஃபூதில் அமரிஃபிஹி, அந்த நாளிலே காரியங்களை செல்படியாக்குவது கொண்டு அவன் தனித்திருப்பதனாலையாக இருக்கும். அன்றைக்கி அவன் மட்டும்தான் இருப்பான் கியாம நாளில், காரியங்களை செல்லுபடியாக்குவது வேறு எவனும் கிடையாது. அதே இந்த நாளுக்கு சிறப்பு. இப்போ 4 சிபத்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்கிறோம். ஹுக்கும் செஞ்சிட்டோம். எதனால் ஹுக்கும் செய்கிறோம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு. அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறான், ரஹ்மானாக இருக்கிறான், நல்லோர் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உதவி செய்கிறான். ரஹீம், மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உதவி செய்கிறான். மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதியாக இருக்கிறான்ங்கிறதுனால எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எல்லா புகழும் ஏன் அல்லாஹ்வுக்கு கிடைக்குது? இந்த 4 சிவத்து இருக்கிறதுனால கிடைக்குது. இந்த ஹுக்குமுக்கு இந்த சிவத்து தான் காரணம். விளங்குதப்பா? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு ஒரு ஹுக்கும் செய்கிறோம்ல, இந்த ஹுக்கும் செய்யறதுக்கு காரணம் என்ன? இந்த 4 சிவத்து இருக்கிறதுனால தான். அப்போ இந்த 4 சிவத்து எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் புகழப்படக்கூடியவன். எவனுக்கு இந்த 4 சிவத்து இருக்கிறதோ, ரப்பாக இருக்கணும், ரஹ்மானா இருக்கணும், ரஹீமா இருக்கணும், மாலிக் யௌமித்தீனா இருக்கணும். இந்த 4 சிவத்து எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் புகழப்படுவான். விளங்குதப்பா? இந்த 4 சிவத்தும் இல்லாதவன் புகழப்பட மாட்டான். புகழப்பட மாட்டான் போது வணங்கப்படவும் மாட்டான். அப்படித்தானே? 4 சிவத்து இல்லைன்னா அவனுக்கு புகழ் இல்லை. அவனுக்கு புகழ் இல்லைங்கிறதுனால என்னவும் கிடையாது. அவன் ஃபதுலன் அனில் இபாதத்தி, இபாதத்தை விட்டு மேல்மிச்சப்படுத்துவதா மேல்மிச்சப்படுத்துகிறேன். அவனுக்கு இபாதத்தும் கிடையாது. இந்த 4 சிவத்து இருந்தால்தான் புகழ். இந்த 4 சிவத்து இல்லைன்னா என்ன கிடையாது? அவனுக்கு புகழ் கிடையாது. எப்போ அவனுக்கு ஹம்து கிடையாதோ, புகழ் கிடையாதோ, அவன் வணங்கப்படவும் மாட்டான். விளங்குதா? அதான் சொல்கிறாங்க. இல்லை, விளங்குதுடா? இந்த 4 சிவத்தும் இருந்தால்தான் புகழப்படுவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு ஹுக்கும் செஞ்சிட்டோம்ல. ஏன் ஹுக்கும் செய்கிறோம்? இந்த 4 சிவத்தும் இருக்கிறதுனால தான். 4 சிவத்து இல்லை எனில் அவன் மதகு செய்யப்படாது, அவன் பாராட்டப்படாது, அம்து செய்யப்படாது. அம்து செய்யப்படாதுங்கும் போது அவன் வணங்கவும் படாது. அப்போ ஒருத்தன் புகழப்படணும்னா இந்த 4 சிவத்து இருக்கணும். இந்த 4 சிவத்து உள்ளவன் புகழவும் படுவான், வணங்கவும் படுவான். இந்த 4 சிவத்து இல்லைன்னா அவன் புகழப்படவும் மாட்டான், புகழவே பட மாட்டாங்கும்போது எப்படி வணங்கப்படுவான்? அதான் சொல்கிறாங்க. இஜ்ராவு ஆதிகள் அவுசாஃபி, இந்த 4 சிவத்துகளையும் நடத்தாட்டியிருப்பது. இஜ்ராவு ஆதியில் அவுசாஃபி அலல்லாஹி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது இந்த 4 சிவத்துகளையும் நடத்தாட்டியிருப்பது. மின் கௌனிஹி மூஜிதன் லில் ஆலமீன், உலகத்தார்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதிலிருந்து தான். ரப்பில் ஆலமீன் தானே வருது. மின் கௌனி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மீது இந்த 4 சிவத்துகளையும் நடத்தாட்டியிருப்பது. மின் கௌனிஹி மூஜிதன் லில் ஆலமீன், உலகத்தார்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரப்பன் லஹும், அவர்களுக்கு ரப்பாகவும் இருக்கிறான். ரப்புல் ஆலமீன் அர்த்தம். மூஜிதன் லில் ஆலமீன், உலகத்தார்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரப்பன் லஹும், அவர்களை படைத்து போஷித்து பரிணாம வளர்ச்சி அடையச் செய்து அதுக்கடுத்து அவங்களை மூத்தாக்கி கபரில் கொண்டு அடக்கிற வரை அவன் தான் ரப்பு. அவர்களுக்கு ரப்பாக இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை என்ன செய்கிறான்? தர்பியத்து செய்து ஆளாக்கி உருவாக்கி மூத்தாக்கி சும்மா அமாத்தவு அக்பரா, மூத்தாக்கி அவங்களை கபரில் கொண்டு சேர்க்குறான்.
அடுத்து மறுமையில் அவங்களை என்னவும் செய்யறான்ல, எழுப்பவும் செய்கிறான். இப்படிப்பட்டவன் தான் ரப்பு. அப்போ விளங்குதப்பா, மின் கவுனிஹி மூஜிதனில் ஆலமீன், உலகத்தார்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதிலிருந்தும், ரப்பன் லகும் அவர்களுக்கு ரப்பாக இருக்கிறான் என்பதிலிருந்தும், முன்ஐமன் அலைஹிம் அவர்களுக்கு பேருவாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதிலிருந்தும். ரஹ்மான்னா பேருபாரம், பெரிய பெரிய உபாரம் செய்கிறான்ல உலகத்தில். இவ்வுலையிலையும் மறுவுலையிலையும் பெரும் பெரும் உபாரம் செய்கிறவன். ரஹீம் இவ்வுலகத்தில் சின்ன சின்ன உபாரங்களை செய்கிறவன். ஆனால் அர்த்தம் இருக்கு. மறுமையில எல்லாம் பெறமாட்டான் தான். உலகத்தில் பெருசு இருக்கு, சிறுசு இருக்கு. விளங்குதப்பா? மறுமையிலும் இவ்வுலகிலேயும் பெரும் பெரும் உபாரங்களை செய்யக்கூடிய ரஹீமன், இவ்வுலகிலே சின்ன சின்ன உபாரங்களை செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். விளங்குதா? அப்போ முன்ஹிமன் அலையும் பின் நியமி குல்லிகா, எல்லா வகையான நியமத்துகளையும் அவர்களுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதிலிருந்து தான். குல்லிகா எல்லா வகையான நியமத்துகளையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். லாகிரிகா வெளிரங்கமான நியமத்துகளையும், பாத்தினிகா அந்தரங்கமான நியமத்துகளையும், ஆஜிலிகா இவ்வுலக உபாரங்களையும், ஆஜிலிகா மறு உலகத்தினுடைய உபாரங்களையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ரஹ்மான் ரஹீமுக்கு அர்த்தம் வந்துருச்சு. மாலிக்கன் லி உமூரிஹிம் அவனுடைய காரியங்களை சொந்தமாக்கக்கூடியவனாக இருக்கிறான். யோம சவாபி வல் இகாபி கூலி தண்டனை கொடுக்கப்படுகின்ற நாள் தான் கியாம நாள்லே. எடுத்தனப்பா விளங்குதா? யோம சவாபி வல் இகாபி கூலியையும் தண்டனையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதிலிருந்தும், இந்த சிபத்துகளை, இந்த 4 சிபத்துகளையும் அல்லாஹ்வின் மீது நடத்தாட்டியிருப்பது முத்ததா. லித் அலாலத்தி தான் கபரு. லித் அலாலத்தி அறிவிப்பதற்காண்டி யாருக்கும் அலா அன்னவு அந்த அல்லாஹ் தான் அல் ஹகீக்கு பில் ஹம்தி புகழுக்கு தகுதியானவன் என்பதின் மீது அறிவிப்பதற்காண்டி யாருக்கும். இந்த 4 சிபத்து வந்தால் தான் புகழப்படக்கூடியவன். லித் அலாலத்தி அலா அன்னவுல் ஹகீக்கு பில் ஹம்தி புகழுக்கு தகுதியானவன் என்பதின் மீது அறிவிப்பதற்காண்டி யாருக்கும். லா அதன் வேற எவனும் அக்கபிகி அந்த புகழுக்கு தகுதியானவன் கிடையாது. மின்னுவோ அல்லாஹு தாலாவை விட, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை விட அந்த புகழுக்கு தகுதியானவன் வேறு எவனும் கிடையாது. லா அஹதுன் எவனும் அக்கபி அந்த புகழுக்கு தகுதியானவன் கிடையாது. மின்னுவோ அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை விட, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தான் புகழுக்கு தகுதியானவன் காமிக்குது. பல் விளங்குதப்பா, லா இஸ்தைக்கு ஊழல் ஹக்கீக்கத்தி உண்மையிலேயே அந்த புகழுக்கு தகுதியானவனாக ஆக மாட்டான். சிவாகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை தவிர வேற எந்த பேரும் புகழுக்கு என்ன செய்ய மாட்டான், தகுதியாக மாட்டான்னு காமிக்குது. இந்த 4 சிபத்து உள்ளவன் மாத்திரம்தான் புகழுக்கு தகுதியாகும், லாய்க்காகும். மனசிலாயோ? லேட்டர் அர்த்தம் வைக்கிறது. பல் லா இஸ்தைக்கு புகழுக்கு தகுதியாக மாட்டான். அல்லல் ஹக்கீக்கத்தி உண்மையிலேயே புகழுக்கு தகுதியாக மாட்டான். சிவாகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை தவிர புகழுக்கு எவனும் தகுதியாக மாட்டான்கிறதா இருக்கும். இன்னத்த ரத்துபல் ஹுக்குமி அலல் வஸ்வி இந்த வஸ்வின் மீது ஹுக்குமை அமைத்திருப்பது. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்னென்ன சிவத்தெல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறோம்ல, இந்த 4 சிவத்து இருக்கணும். ரப்பாக இருக்கணும், ரஹ்மானாக இருக்கணும், ரஹீமா இருக்கணும், மாலிக் மிதினா இருக்கிறான்ங்கிறதுனால தான் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேங்கிறோம். அதான் இன்னத்த ரத்துபல் ஹுக்குமி அல் வஸ்வி இந்த வஸ்வின் மீது 4 வஸ்வின் மீதும் ஹுக்குமை அமைத்திருப்பது. யுஷீரு உணர்த்துகிறது. இல்லியத்திஹி லகு எவ்வளோங்கதுப்பா இந்த ஹுக்குமுக்கு இந்த வசுவு தகுதியாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி இந்த வசுவு தான் இந்த புகழுக்கு தகுதியாகுது. புகழுக்கு ஏன் தகுதியாகுது? இந்த வசுவு இருக்கிறதுனால தான் அங்கிறத உணர்த்துது. யுஷீரு அப்போ இன்னத்த ரத்துபல் ஹுக்குமியல் வஸ்வி இந்த 4 வசுவின் மீது அல்ஹம்துலில்லாஹ் என்ற ஹுக்குமை தருப்பி அமைத்திருப்பது. யுஷீரு உணர்த்துகிறது. இல்லியத்திஹி லகு இந்த ஹுக்குமுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இந்த ஹுக்குமுக்கு இந்த வசுவு தான் காரணமாக இருக்கிறது என்பதை என்ன செய்யுதே உணர்த்துகிறது. மேலும் ஒலில் இஷாரி உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். மின் தரீக்கி மஃபூமி விளங்கப்படுகின்ற முறையின் மீது உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். விளங்கி உணர்த்துறது. ஒலில் இஷாரி மின் தரீக்கில் மஃபூமி விளங்கப்படுகின்ற முறையிலேயும் உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். எப்படி அலா அன்ன மல்லம்
எத்தசிவு பித்தில்க சிவாத்தி, சிவத்துகளை கொண்டு வர்ணனை வராதவன். இந்த சிவத்து இருந்தால் தான் புகழுக்கு தகுதி. இந்த சிவத்து இல்லை என்றால் புகழப்படுவதற்கு அவன் தகுதி இல்லை என்று காமிக்குது. புகழப்படுவதற்கு தகுதி இல்லைங்கும் போது வணங்கப்படுவதற்கும் தகுதி இல்லைன்னு வந்துடும். சரிதானே? வலில் இஷாரிமின் தரீக்கில் மஃபூமி, விளங்கப்படுகின்ற முறையில் உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். அலா அன்னமன் லம் இஸ்தசிவு பித்தில்க சிவாத்தி, இந்த சிவத்துகளை கொண்டு வர்ணனை பெறவில்லையே அந்த ஒருவன் லா இஸ்தஹிலு, தகுதியாக மாட்டான். லி ஐங்கு அஹமத, அவன் புகழப்படுவதற்கு தகுதியாக மாட்டான். புகழப்படுவதற்கே தகுதியாக மாட்டான்ங்கும் போது பொதுலன் மேல்மிச்சப்படுத்துவதா படுத்துகிறேன். அன் ஐங்கு அஹமத, அவன் வணங்கப்படுவதை விட்டும் மேல்மிச்சப்படுத்துவதா மேல்மிச்சப்படுத்துகிறேன். இந்த 4 சிவத்து இருந்தால் தான் புகழப்படுவான். இந்த 4 சிவத்தும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. எனவே அல்லாஹ்வை தவிர்த்து யாரும் புகழப்பட மாட்டான். புகழப்பட மாட்டான்ங்கும் போது அவன் வணங்கப்படவும் மாட்டான்ங்கிறதை மேல்மிச்சப்படுத்துவதா மேல்மிச்சப்படுத்துகிறேன். புகழுக்கே தகுதி இல்லைங்கும்போது வணக்கத்துக்கு எப்படிங்க தகுதியாக இருப்பான்? வணங்கப்படுவதற்கு எப்படிங்க தகுதியாக இருப்பான்? இதில் விளங்குதரா? சூப்பர் செய்தியில் பொதுலன் மேல்மிச்சப்படுத்துவதா மேல்மிச்சப்படுத்துகிறேன். மஃபூல் முத்லக். அன் ஐ யுஅபத, அவன் வணங்கப்படுவதை விட்டும் மேல்மிச்சப்படுத்துவதா மேல்மிச்சப்படுத்துகிறேன். இது நல்ல விளங்குற முறையில் வந்துருச்சு. இந்த 4 சிவத்து உள்ள வந்தாம்பா புகழப்படுவான். இந்த 4 சிவத்து எவனுக்கு இல்லையோ அவன் புகழப்பட மாட்டான். புகழப்பட மாட்டான் போது வணங்கப்படவும் மாட்டான். நல்ல விளங்குதா இது? ஒன்றும் அப்படிலாம் விளங்கலாங்கிறியா? இதில் புகழப்படக்கூடிய வந்தாமல வணங்கப்படுவான். இந்த 4 சிவத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எவனுக்கும் கிடையாது. ரப்பா இருப்பது, ரஹ்மானா இருப்பது, ரஹீமா இருக்கிறது, மாலிக்கு மிஞ்சினா இருப்பதுங்கிறது அல்லாஹ் மட்டும்தான். அதுவே அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவனும் புலப்பட மாட்டான். அதுவே அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவனும் வணங்கப்படவும் மாட்டான். புகழப்படக்கூடியதான் வணங்கப்படுவான். அதுவே அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவனுக்கு இந்த சிவத்து இல்லை. அதுவே அல்லாஹ் தவிர்த்து வேறு எவனும் புகழப்பட மாட்டான். எப்போ புகழப்படலையோ வணங்கப்படவும் மாட்டான். எத்தனைப்பா விளங்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கிறான். ஏன் லியக்கூன தலீலன், இது தலீலாக ஆகுவதற்காக. அலா மா பாய்துவதற்கு பின்னால் உண்டான ஒன்றின் மீது. எல்லா புகழும் அல்லாவுக்குன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கு இந்த தலீல் இந்த 4 சிவத்து தான். விளங்குதா? லியக்கூன தலீலன் அலா மா பாதவு, அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு ஹுக்கும் செஞ்சோம்ல, அதற்கு பின்னால் உண்டானது. லியக்கூன தலீலன் அலா மா பாதவு, அதற்கு பின்னால் உண்டானதின் மீது இது தலீலாக இருப்பதற்காக. ஃபல் வஸ்ஃபுல் அவ்வல், முந்தின வஸ்ஃபு, ரப்பா இருக்கிற வஸ்ஃபு. அல் பயானு மாவுவல் வாஜிபு மாவுவல் மூஜிபுலில் அம்தி, அம்தை வாஜிபாக்குவதை விளக்குவதாக இருக்கும். முந்தின சிவத்து தான் அம்தை என்ன செய்யுதே, அல்லம் ரப்புங்கிறது. ஃபல் வஸ்ஃபுல் அவ்வல், முந்தின வஸ்ஃபு ரப்புல் ஆலமீன் என்ற வஸ்ஃபு. அல் பயானு மாவுவல் மூஜிபுலில் அம்தி, அம்தை வாஜிபாக்குமே அந்த ஒன்றை விளக்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதப்பா? அம்தை வாஜிபாக்குவதை விளக்குது. அது என்னால் ஈஜாது தர்பியத்து, படைத்திருப்பதும் தர்பியத்து செய்துமா இருக்கும். விளங்குதா? ஏன் அல்லாவை போடணும்? அவன் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் நம்மளை தர்பியத்து செஞ்சான். நமக்கு எப்போ என்னென்ன வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய செஞ்சான். ஏன் உன் காசை கொண்டு சம்பாதிச்சு பெற்றோர்கள்ட்ட கொடுக்குற? ஏன் கொடுக்குற பெற்றோர்கள்ட்ட? அவங்க தான் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனாங்க. அதுதான் உன் சம்பளத்தை கொண்டு போய் பெற்றோர்கள்ட்ட கொடுக்குறேன். வேறு யார்கிட்டயா கொடுக்குறியா? ஏன் பெற்றோர்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குது? அவனை நம்ம பெற்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்குனாங்கிறத எடுத்தன. அப்போ அல்லாவை ஏன் போடணும்? அவன் நம்மளை படைச்சான், தர்பியத் செஞ்சான். ஒரு சாலிசு ரஹ்மான் ரஹீம் என்ற 2வது சிவத்து 3வது சிவத்தும் நீ தலாலத்தை அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அலா அன்னஹு, அந்த அல்லாஹ் முத்தபதிலும் இதாரி, இந்த முபாரத்தை கொண்டு மேல்மிச்சமாக செய்யக்கூடியவனாக இருக்கும். முக்தாருன் ஃபீஹி, அந்த உபாரத்தில் அவன் சுயமாக செயல்படக்கூடியவனாக இருக்கும். அவனுக்கு ஒன்றும் உபாரம் செய்கிறது வாஜிப் கிடையாது. முத்தபதில் நம்ம படைச்சி நம்மளுக்கு மேலும் உபாரம் செய்யறான். ஏதோ நம்ம செஞ்ச அமலுக்கு உபாரம் செய்யலை. நம்ம செஞ்ச அமலுக்கா? நம்ம செஞ்ச அமலுக்கு ஏற்கனவே நம்ம உபாரம் செஞ்சு முடிச்சிட்டான். விளங்குதப்பா? நம்ம செஞ்ச என்ன செஞ்சான்? கண்ணை தந்திருக்கான், அறிவை தந்திருக்கான், மூளையை தந்திருக்கான், இந்த கையை தந்திருக்கான், காலை தந்திருக்கான். நீ எவ்வளவு தான் தலையில் நின்று வணங்கினான் தான் உனக்கு கூலி முடிஞ்சிருச்சு. எக்கசகமாக தந்துட்டான், சேர்த்தே தந்துட்டான். அப்போ ஏதோ நம்ம செஞ்ச அமலுக்கு நம்ம கூலி தரல. அல்ல
ஆ மேல் மிச்சமாக தர்றான், பிச்சை போடுறான். மேல் மிச்சமாக என்ன செய்யறான்? பிச்சை போடுறான். நம்ம செஞ்ச அமலுக்கு இல்லை. அது ஹதீஸில் தெளிவாக வருது. யாரும் அவங்க அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு பிச்சையை கொண்டு தான் போக முடியும். அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு தான் போக முடியும். அவனுடைய பிச்சையை கொண்டு தான் போக முடியும். உனக்கு சொர்க்கத்தை தருகிறான் என்றால் அவனுடைய பிச்சை, நம்மை நரகத்துக்கு அனுப்புகிறான் என்றால் அது அவனுடைய நியதி. செஞ்ச அமலுக்கெல்லாம் கிடையாது. என்னது பெரிய கழிச்சிட்டோம் கேட்டேன். நம்ம செஞ்சதை விட மேல் மிச்சமாக தந்துட்டான். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்றும் இதில் விளங்குதுடா. அவன் இதில் விளங்குதான்னு கேட்டேன். அவன் எக்கச்சக்கமாக நமக்கு தந்துட்டாங்க. இல்லை இந்த கண்ணை போய் எங்கேயாவது வாங்க முடியுமாடா? இந்த பல்லை வாங்க முடியுமாடா? மூக்கை வாங்க முடியுமாடா? இந்த காலை உடையாவது வாங்க முடியும் சிலையாரு? அவே நம்ம செஞ்ச அமலை விட அவன் செஞ்ச உபகாரம் சகாயம் ஒருபாடு சகாயம் அல்லாஹ் செஞ்சிருச்சு. செஞ்ச அமல்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் கேட்டேன். அது பிச்சையானு சொர்க்கத்துக்கு நம்மை அனுப்புறதுனால அது அல்லாஹ் போடுகின்ற பிச்சை ஃபதுலு. விளங்குதா? அமலை கொண்டு யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. வலா அந்த யாரும் சூழல்லாம் நீங்களும் போக முடியாதா? வலானே நானும் போக முடியாது. இல்லா இந்த கம்மதி நீ எல்லா ரஹமத்தி, அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை அல்லாஹ் அடைய வளைந்த அழைத்து விட, போத்தி கொண்டு அழைத்து விட. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் நானும் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஏன் அமலை கொண்டு நான் போக முடியாதுன்னு தாங்க சொல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமலை கொண்டு போக முடியாதுன்னும் போது நீ எப்படி போவ? ஆனால் நீ அமல் செய்யணும். அமல் செய்யாமல் இருந்தால் அடி தான். ஆனால் அமலை கொண்டு போக முடியுமானா போக முடியாது. அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு கட்டுப்படும் நம்மளை. அதுவே தெரியுதா அமல் செய்யணும். மனசிலாயா? அவுகமு மனசிலாவுதா? ஏ சொல்றது விளங்குதப்பா? ஏய் அப்போ ஏப்பா பஸ் சாலிசு வசானி வசாலிசு ரெண்டாவது மூணாவதும் தலீலன் அலாமா பாதகு இல்லை ஏம்டா எத்தனை வசானி வசாலிசு இத்தலாலத்தி அது அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். அல்லா அன்னவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முத்தஃபல்லிலும் பிதாலிக், இந்த உபகாரத்தை கொண்டு அவன் மேல்மிச்சமாக செய்யக்கூடியவனாக இருக்கும் என்பது மீது அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். முக்தாரும் ஃபீஹி, அவனால் சுயமாக வந்து இந்த உபகாரத்தை செய்கிறான்னு அர்த்தம். கடமை கிடையாது, செஞ்ச அமலுக்கும் கிடையாது. அவனாக வந்து கருணை பட்டு நம்மளுக்கு உபகாரம் செய்யறான். முக்தாருன் ஃபீஹி, அதில் அவன் முதுத்தரு கிடையாது, கட்டாயம் எங்கே தான் அவனா கிடையாது. முக்தாருன் ஃபீஹி, அவன் சுயமாக செய்யக்கூடியவனாக இருக்கும். லைச எஸ்துரு மினுகு, இல்லை கேளு, லைச எஸ்துரு மினுகு, அவனிடத்திலிருந்து இந்த உபகாரம் உண்டாகவில்லை. நீ ஈஜாபி தாத்தி, தாத்தில் வாஜிபாக்கினதினால் உண்டாகவில்லை. அவன் தாத்தில் வாஜிபாக்கி இருக்கான், உபகாரம் செய்யறதுங்கிறத கிடையாது. அப்போ செஞ்சு தானே ஆகணும், அப்படி வந்துடும். முத்தசிலாக்கள்லாம் உபகாரம் செய்கிறது வாஜிபுங்கிறான். உபகாரம் செய்கிறது நம்மளை படைச்சிருக்கான், நம்ம அமல்லாம் செய்கிறோம். அதே நம்ம என்ன செய்யணும், அவனை கட்டாயம் நம்மளுக்கு கூலி தந்து அவனும் முத்தசிலாக்கள் சொல்கிறானோ. நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை அப்படி கிடையாது. லைச இஸ்துரு மின்ஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலிருந்து இந்த உபகாரம், இந்த பேருபகாரம் இல்லை. நீ ஈஜாமி தாத்தி, தாத்தில் அவன் வாஜிபாக்கி கொண்டதினால் உண்டாகவில்லை. அவ் உஜூபின் அலைஹி, அவன் மீது வாஜிபுங்கிறதுனாலையும் உபகாரம் செய்யலை. அவன் மீது வாஜிபான நமக்கு சொர்க்கத்தை தருது, அதெல்லாம் வாஜிபுலாம் அவனுக்கு கிடையாது. அவன் மீது வாஜிபுங்கிறதுனாலையும் இந்த உபகாரம் உண்டாகவில்லை. தாத்தில் வாஜிபாக்கி கொண்டான்கிறதுனாலையும் உண்டாகவில்லை. ஏனென்றால் கலியத்தன் நீ சபாபிக்கல் அமாலி, முன் சென்ற அமல்களுக்கெல்லாம் விளங்குதப்பா, முன் சென்ற அமல்களுக்கெல்லாம் கூலி முடிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் அதுக்கெல்லாம் கலியா நிறைவேற்றி விட்டான்ல, ஏற்கனவே தந்துட்டான். அப்படி அர்த்தம் வைக்கணும். கலியத்தன் நீ சபாபிக்கல் அமால், முன் சென்ற அமல்களுக்கெல்லாம் கூலி முடிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் ராத்திலே வாஜிபாக்கியதினாலையும் இல்லை, அவன் மீது கடமைங்கிறதுனால இந்த உபகாரம் உண்டாகவில்லை. விளங்குதப்பா? அதுவே அத்தா இஸ்தகிக்கபியில் அந்த, அவன் மேல் மிச்சமாக தருவதினால் அத்தா இஸ்தகிக்கபியில் அந்த அம்துக்கு அவன் தகுதியாகிறான். அவன் மேல் மிச்சமாக தருகிறான்ங்கிறதுனால தான்
புகழுக்கு அவன் தகுதியாகிறான். மேல் மிச்சமாக தர்றாங்கிறதுனால தான் தருறா. கடமை இல்லாமல் புகழ் வராத. இதில் உனக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாரு. ஒருத்தட்ட நீ கடன் வாங்கின, அந்த கடனை கொண்டு திருப்பி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, புரிதா இருக்கேன், உன்னை பாராட்டணுமா? கொடுத்து தானேப்பா ஆகணும். நீ என்ன செஞ்சாகணும்? கொடுத்தாவனாக்கு ஒன்று பாராட்டணும் கிடையாது. நீ மேல் மிச்சமாக தர்மம் செஞ்சா நீ பாவலப்படுற. வாங்கின கடனை திருப்பி கொடுத்தா உழவா படுவ. நீ என்ன செஞ்சாகணும்? கொடுத்து தானுங்க ஆகணும். இருக்கேன். அப்போ கடமைங்கிறதுனாலேயோ அவன் புகழப்படவில்லை, உபாரம் செய்யவில்லை. கடமைங்கிறதுனால உபாரம் செய்யவில்லை. தன் மீது வாஜிபாக்கி கொண்டாங்கிறதுனாலையும் இது உபாரம் உண்டாகவில்லை. ஏனென்றால் நம்ம செஞ்ச அமலுக்கும் கூலி கிடையாது. கலியத்தல்லி சவாபிக்கல் அமால், முன் சென்ற அமல்களுக்கெல்லாம் கூலி முடிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால் கடமைங்கிறதுனாலையும் உண்டாகவில்லை. எடுத்தனப்பா வாஜிபுங்கிறதுனால் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்ற காரணத்தினாலோ அவன் மீது வாஜிபுங்கிறதுனாலையும் இது உபாரம் வரவில்லை. விளங்குதா? அத்தா இஸ்தேக்கபியில் அம்த. ஆகவே இந்த உபாரத்தை கொண்டு அவன் புகழுக்கு தகுதியாகிறான். இதே விளங்குதா? மேல் மிச்சமாக செய்யறதுனால தான் எதுக்கு தகுதியாகிறான்? செஞ்ச அமல்களுக்கெல்லாம் கூலி தந்துட்டான். செஞ்ச அமல்களுக்கெல்லாம் அதெல்லாம் தந்தி முடிச்சிட்டான். ஒரு ராபியோ நான்காவது மாலிக் வித்தின்னு ஒரு சிவத்து இருக்குல்ல, அது நீ தழக்கீக்கில் இஹ்திசாஸை உறுதிப்படுத்துவதற்காண்டியா இருக்கும். கியாம நாளில் அவன் மட்டும்தான் அதிபதி, வேற எவனும் கிடையாது. அங்கே இஹ்திசாஸை உறுதிப்படுத்துக்காண்டி மாலிக் வித்தியன் ஒன்றையும் எப்படி பிரித்து பேசுகிறாங்க பற்றியப்பா. ஒரு ராபியோ மாலிக் வித்தியன் என்ற சிவத்து தழக்கீக்கில் இஹ்திசாஸை உறுதிப்படுத்துவதற்காண்டியா இருக்கும். கியாம நாளில் அவன் மட்டும்தான் அதிபதி, ஒரு குறிப்பை உறுதிப்படுத்துறது. இப்போ இன்னகு மிம்மா லாயக்பலு ஷிர்கத்தை வீகி, அந்த நாளிலே ஷிர்கத்தை அது ஏந்து ஒல்லாது என்பது இருந்து உள்ளதா இருக்கும். கியாம நாள் எதை ஏந்து கொள்ளாதே? ஷிர்கத்து. உலகம் பிரித்து கொடுத்துட்டான், போயிட்டு போகுது வச்சுக்கிட்ட அளவுங்களை. ஏன்னா ஒரு கொசு ரெக்க அளவு கூட அந்த உலகம் அல்லாட்ட மதிப்பு கிடையாது. அதே உலக ஆட்சியை பிரித்து கொடுத்துட்டான். மறுமையிலலாம் அப்படிலாம் கிடையாது. அங்கே அவன் மட்டும்தான் அதிபதி. அங்கே ஷிர்கத்து சாத்தியமாவா. இப்போ இன்னகு மிம்மா லா யக்பலு ஷிர்கத்தை வீகி, அந்த நாளிலே ஷிர்கத்து சாத்தியமாகாது என்ற காரணத்தினால். விளங்குது தம்பி? இஹ்திசாஸை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டியா இருக்கும். மேலும் தலிமீனில் வயதி லில் ஹாமிதீன், ஹாமிதீன்களுக்கு வாக்குக்கு பொறுப்பேற்பதற்காக வேண்டியும், ஒல் வயதிலில் முஅரிதீன் புறக்கணிக்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையை பொறுப்பேற்பதற்காக வேண்டியுமா இருக்கும். இதில் யாரெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்தானோ பாராட்டினானோ அவனுக்கு என்ன இருக்குது? கூலி உண்டு என்ற வாக்கை அவன் உறுதிப்படுத்துவான், பொறுப்பேற்கணும். யாரெல்லாம் புறக்கணித்து அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தானோ அவனுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்குங்கிறத ஒருத்தர் உறுதிப்படுத்து. நீ நல்லமல் செம்மி என் பேச்சை கேட்டீங்கன்னா உனக்கு சுருக்கத்தை தருவேன்னு வாக்களிக்கிறான். நீ அதுக்கு மாற்றமாக நடந்த என் நினைவு இல்லாமல் வாழ்ந்தால் அவனுக்கு வயது இருக்குது, எச்சரிக்கை இருக்கிறது என்பதற்கும் அவன் பொறுப்பேற்கிறான்ங்கிறதை உறுதிப்படுத்துவதற்காக, பொறுப்பேற்பதற்காக வேண்டியார். எடுத்தானே? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், ஆமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இது படர்க்கதானே? ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய ரப்பானே, ரஹ்மானான ரஹீமானே, மாலிக் யௌமித்தீனான எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. படர்க்கையாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் ரப்பாக இருப்பான், ரஹ்மானாக இருப்பான், ரஹீமாக இருப்பான், மாலிக் யௌமித்தீனாக இருப்பான். ஆனால் அல்லாஹ் ஓரளவு விளங்கிடும். விளங்கின உடனே அவனை முன்னால் கொண்டு வந்துடுறது. இப்படிப்பட்ட சிவத்து உள்ளவனே உன்னை நாங்கள் வணங்குகிறோம். ரப்பாக இருக்கிற, ரஹ்மானாக இருக்கிற, ரஹீமாக இருக்கிற, மாலிக் யௌமித்தீனாக இருக்கிற ரப்பே அல்லாவே உன்னை நாங்கள் என்ன செய்தோம்? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போ யாருங்கிறது அல்லாஹ் வணங்கிக்கிட்டோம். விளங்கினவன உனக்கு முன்னால் கொண்டு வந்துட்டோம். இப்படிப்பட்ட சிவத்து உள்ளவனே உன்னையே இபாதத்தை கொண்டு குறிப்பாக்குகிறோம்.
உன்னையே இஸ்தியானத்தை கொண்டும் குறிப்பாக்குகிறோம். உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். உன்னை தவிர்த்து வேறு யாரிடத்திலையும் உதவி தேடவும் மாட்டோம். உன்னை தவிர்த்து வேறு யாரிடத்துலையும் உதவி தேட மாட்டோம். விலங்குன அல்லாவும் முன்னால் கொண்டு வந்தோம். விலங்குன அல்லாவை ரைட்டா? அதுதான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இன்னென்ன சிவத்து உள்ளவனே, ரப்பா இருக்கின்றவனே, ரஹ்மானா இருக்கின்றவனே, ரஹீமா இருக்கிறவனே, மாலிக் யௌமித்தீனா இருக்கிறவனே, உன்னையே இபாதத்தை கொண்டு குறிப்பாக்குகிறோம். உதவி தேடுவதை கொண்டு உன்னையே குறிப்பாக்குகிறோம். சும்ம இன்னஹு லம்மா திக்ரல் ஹக்கீக்கு பில் ஹம்தி, புகழுக்கு தகுதியானவன் சொல்லப்பட்டு விட்ட போது, பா லம்மா திக்ரல் ஹக்கீக்கு பில் ஹம்தி, புகழுக்கு தகுதியானவன் சொல்லப்பட்டு விட்ட போது, உசிஃப அவன் வர்ணிக்கப்பட்டு விட்ட போது, அந்த புகழுக்கு தகுதியானவன் வர்ணிக்கப்பட்டு விட்ட போது, பி சிஃபாத்தின் இதாமின், மகத்தான சிவத்துகளை கொண்டு, ரப்பு ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் என்ற மகத்தான சிவத்துகளை கொண்டு அவன் வர்ணிக்கப்பட்டு விட்ட போது, தமையஸ அவன் பாகுபாடு பெற்று விட்டான். தமையஸனா பாகுபாடு பெற்று விட்டான். தமையஸ பிகா, இந்த சிவத்துகளை கொண்டு பாகுபாடு பெற்று விட்டான். அன் சாயிரில் ஜவாத்தி, ஏனைய தாத்துகளை விட்டும் அவன் பாகுபாடு பெற்று விட்டான். வேறு எவனும் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் அந்த சிவத்து உள்ளவன். ஏனைய தாத்துகளை விட்டும் அவன் பாகுபாடு பெற்று விட்டான். ஒத்து ஒல்லிக்கல் இல்மு பி மைலூமின், இல்மு குறிப்பாக்கப்பட்ட விளங்கப்பட்டவனை கொண்டு சம்பந்தமாக்கப்பட்டு விட்ட போது, இன்னும் ஜவாப் வரல. லம்மா திக்ரல் ஹக்கீக்குபில் ஹம்தி, புகழுக்கு தகுதியானவன் சொல்லப்பட்டு விட்ட போது, உசிபபி சிபாத்தின் யுபாமின், மகத்தான சிவத்துகளை கொண்டு அவன் வர்ணிக்கப்பட்டு விட்ட போது, எப்படிப்பட்ட மகத்தான சிவத்து? தமையஸ பிகா, அந்த சிவத்துகளை கொண்டு பாகுபாடு பெற்று விட்டானே. அன் சாயிரி ஜவாத்தி, ஏனைய தாத்துகளை விட்டும் பாகுபாடு பெற்று விட்டானே. அப்படிப்பட்ட மகத்தான சிவத்துகளை கொண்டு அவன் வர்ணிக்கப்பட்டு விட்ட போது, உத்து ஒல்லிக்கல் எல்மு, எல்மு சம்பந்தமாக்கப்பட்டு விட்ட போது, பி மயலூமின் ஐயனின், குறிப்பாக்கப்பட்ட விளங்கப்பட்டவனை கொண்டு எல்மு சம்பந்தமாக்கப்பட்டு விட்ட போது, கூத்திபபி தாலிக்க, ஈயாக்கவி கொண்டவன் உரையாடப்பட்டு விட்டான். படர்க்கியா பேசப்பட்டவன் நேரடியாக உரையாடப்படுற கூத்திபை தான் ஜவாபு லம்மாவுக்கு. கூத்திப இதாலிக்க, ஈயாக்கவை கொண்டு அவன் உரையாடப்பட்டு விட்டான். எழுதுனப்பா, யாமன் ஆதா ஷானுகு, இது யாருடைய தன்மையாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவனே. ரப்பாக இருப்பது, ரஹ்மானாக இருப்பது, ரஹீமாக இருப்பது, மாலிக் யௌமித்தீனா இருப்பது யாருடைய தன்மையாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவனே. யாமன் ஆதா ஷனுகு, இது யாருடைய தன்மையாக இருக்கிறதோ அப்படிப்பட்டவனே. நஹுஸ்ஸு கபில் இபாதத்தி வல் இஸ்தியானத்தி, இபாதத்தை கொண்டும் உதவி தேடுவதை கொண்டும் உன்னையே குறிப்பாக்குகிறோம். அனு ஏன் லியக்கூன அதல்ல அல் இஹ்திசாசி, இஹ்திசாசின் மீது இது ரொம்ப அறிவிக்கக்கூடியதாக ஆகுவதற்காக. இன்னென்ன சிவத்து உள்ளவன் வணங்கப்படுவான், இன்னென்ன சிவத்து உள்ளவன் உதவியும் தேடப்படுவான். லியக்கூன எவ்வளவுப்பா இந்த உரையாடல், ஈயாக்கே என்ற உரையாடல் அதல்ல ரொம்ப அறிவிப்பதற்காக. அல் இஹ்திசாசி, கைபத்தை விட ரொம்ப உறுதியின் மீது அறிவிப்பதினால். அவன் போது விளங்கத்தான் செய்யுது என்ன சிவத்து உள்ளவேன்னு. ஆனால் ஈயாக்கேங்கும் போது ரொம்ப இஹ்திசாஸ் வருதில்ல, விளங்குதப்பா. ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் ரப்புங்கும் போதே விளங்குது. படர்க்கையாக பேசுகிறான். அதை விட நீ ஒன்றை நாங்கள் வணங்குறோங்கும் போது என்ன செய்யுது, படற்கையை விட முன்னிலைக்கு சிறப்பு இருக்குல்லப்பா. லியக்கூன இந்த ஹித்தாபு அதல்ல அல் இஹ்திசாசி, இஹ்திசாசின் மீது ரொம்ப அறிவிப்பதற்காக வேண்டியா இருக்கும். இதில் கைபத்தி விட கிளை போட்டிருக்கு. ஒத்தரக்கி மினல் புருஹானி இனல் இயானி, ஆதாரத்தில் இருந்து கண்கூடின் பக்கம் உயர்வதற்காக வேண்டியா இருக்கும். ஒத்தரக்கினா உயர்றது. ஒத்தரக்கி மினல் புருஹானி,
ஆதாரத்தில் இருந்து இலல் இபாதத்தி இயானி, ஆதாரத்தில் இருந்து இலல் இயானி, கண்கூடின் பக்கம் உயர்வதற்காக வேண்டியார். ஆதாரத்தை வச்சு கண்கூடாவே சில விஷயங்களை பார்த்து ரொம்ப விளங்கிடும்ல. தரக்கி மினல் புருஹானி இலல் இயானி, ஆதாரத்தில் இருந்து கண்கூடின் பக்கம் உயர்வதற்காக வேண்டியா இருக்கும். ஒரு இன்திகாலிமில் கைபத்தி இல ஷுஹூதி, படற்கையில் இருந்து முன்னிலையின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டியா இருக்கும். படற்கையில் இருந்து அண்ணல் மஹலூமே, விளங்கப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சார ஐயானன், கண்கூடாக ஆகிவிட்டான் போலும். அறிவால் விளங்கப்பட்ட அல்லாஹ் ஒல் மயக்கூல, அறிவால் விளங்கப்படக்கூடியவன். ஒல் மயக்கூலனா முஷாஹதன், கண்கூடாக காணப்படக்கூடியவனை போன்றாகிவிட்டான் போலும். ஒல் கைபத்த, படற்கையில் உள்ளவன். உதூரன், முன்னிலையில் ஆகிவிட்டான் போலும். படற்கையில் இருந்தவன் முன்னிலைக்கே வந்துட்டான். எழுதினபா பனா அவ்வலல் கலாமி, கலாமினுடைய ஆரம்பத்தை முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைத்திருக்கிறார்கள். அலாமாவுவ மபாதி ஆலில் ஆரிஃப், ஒரு ஆரிஃபினுடைய நிலையின் துவக்கமாயிருக்குமே, அந்த ஒன்றின் மீது கலாமினுடைய ஆரம்பத்தை அமைத்திருக்கிறான். ஒரு ஆரிஃபினுடைய ஆரம்ப நிலை ஹூ அல்லா ஹூ அல்லா ஹூ அல்லா ஹூ அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படிதானே? ஹூ அல்லா. அதுக்கடுத்து அல்லாஹ் விளங்கின உடனே அந்த அல்லான்னு வருவான். எங்கே வந்துடுவான்? அந்த அல்லா. அதுக்கடுத்து போகக்கூடாது. ஆபனீர் வாகிர் தவானால்